ஜபாங்கு ஜாலா ஜங்கால மாலா ஜெயோம் கபாலி. என்னடா மானிடா, என் சிஷ்யர்களை அடித்து நொறுக்கி விட்டாயா? ஓஹோ, அந்த பொடி பசங்களுக்கெல்லாம் நீதான் குருவா? அப்ப நான் உன்னை வேற விதமா தான் கவனிக்கணும். ஏய், மரியாதையாக பேசலாம். யாம் யார் என்று தெரியுமா? நீ சொன்னதானே எனக்கு தெரியும். கஜகர்ண, கோகர்ண, கண்டாகர்ண, மாயா ஜால மகாபூத மகிடேஸ்வரி கபால மாலினி தேவியை வசப்படுத்திய ஜலகண்டேஸ்வரன் நான். எவனா இருந்தா எனக்கு என்ன? என் மந்திர சக்தியை வைத்து உன் கை முறிந்து விடும்படி செய்கிறேன். பாரடா. ஹரஹர கபாலி, மரமர மாலினி, ஹஸ்த புஸ்தி, புஸ்தி நச, புஸ்தி நச. நீ எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் சரி, உன் மந்திரம் என்கிட்ட பலிக்காது. ஏய், கை முறியவில்லை என்றாலும் உன் கால் உடைய போகிறது பார். சூல சுந்தரி, யாச பயங்கரி, ஆம் ஃபட்டா, ஆம் ஃபட்டா, ஃபட்டஹாம், பாதம் ஃபட்டா. உன் மந்திர சக்தி முட்டாளுங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கும் கோழைங்களை பயமுறுத்துறதுக்கும் தான்டா பயன்படும். மனோதைரியமும் மனிதாபிமானம் இருக்கிற மனுஷங்கள்ட்ட பிரயோகிச்சா உனக்கு அந்த மந்திரத்தால இங்கு ஒரு பயனும் ஏற்படாதரா முட்டாள். ஒன்ன மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கடா பைத்தியக்காரா. இந்த உலகத்துல எல்லா சக்தியை விட உயர்ந்தது மனோசக்தி தான். அப்படி என்றால் எனக்கு சக்தி கொடுத்த தேவதையை விட அந்த மனோசக்தி தான் உயர்ந்ததா? அந்த தேவதையால செய்ய முடியாத வேலைகளை மனோசக்தி உள்ளவன் சாதிப்பான். மூவுலகத்தையே நடுங்க வச்சு நவகிரகங்களையே படிக்கட்டுல கட்டி போட்ட அந்த ராவணனையே மனோசக்தி உள்ள ராமன் தான் கொன்னான். முக்கோடி தேவர்களையும் பயமுறுத்திக்கிட்டு இருந்த காலகையை அரக்கர்களை கூட மனோசக்தி உள்ள அர்ஜுனன் தான் கொன்னான். அதெல்லாம் பழைய கதை. இப்பொழுது மந்திர தந்திர சக்திகள் தான் உலகத்தை அடக்கி வைத்திருக்கிறது. அப்பவும் இப்பவும் எப்பவும் இந்த உலகத்தை அடக்கி வச்சிருக்கிறது மனிதனுடைய மனோசக்தி தான். ஆகாய மண்டலத்தையே வென்று புது புது கண்டுபிடிப்புகளை செய்யறவன் மனிதன் தான். அவனுடைய மனோசக்தி வெளிப்படுற நேரத்துல மனிதனுடைய மனோபலம் ஓங்குற அந்த வேளையில மந்திர சக்தியால மனித குலத்தை அழிக்க நினைக்கிற உன்னாட்ட அயோக்கியங்க மனோசக்திக்கு முன்னால பலமிழந்து எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவாங்க. ஜெயோம் கபாலி. இப்ப தப்பிச்சுக்கிட்டால என்னைக்காவது ஒரு நாள் உன்னாட்ட அயோக்கியன்க அழிவிலிருந்து